வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் லெமன் சேவை பார்க்கலாம். நம்ம வீட்டு ஸ்டைலில் கடுகு போட்டுறேன். கடுகு நான் நல்லா 2 ஸ்பூன் போட்டுட்டேன். அஞ்சலை பெட்டி கரண்டிக்கு. நான் சந்தகம் சந்தகைன்னு சொல்லலாம், சேவைன்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் சந்தகைன்னு சொல்லுவோம். நான் சந்தக மரத்தில் மாவு அரைச்சி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெடிமேடு நிறையா கிடைக்கிது, பேக்கெட்டெல்லாம். அப்படியே செய்யலாம், ஈஸியாக வாங்கி வேலைக்கு போகிறவங்க. பாருங்க, உளுந்து 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கடலைப்பருப்பும் நல்லா 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டேன். இஞ்சி 1.5 ஸ்பூன் அளவு போட்டுட்டேன். நான் தாளிக்கிறது 1/2 கிலோ சந்தையை. இது நீங்கள் எவ்வளவு கடலைப்பருப்பு, உளுந்து, இஞ்சி எல்லாம் லெமன் சைடு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாமே அப்படி தான். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். அதுமாதிரி 3 வரமிளகாவும் நீங்கள் பச்சை மிளகாவும் மிக்ஸ் பண்ணி தாளிக்கும்போது அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இந்த டைம் நீங்கள் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். நான் நெடக்கடலை தான் கொஞ்சம் போடுறேன், அது உங்கள் விருப்பம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டேன். மாவில் உப்பு போட்டு அரைச்சி தான் நான் சந்தக புளிஞ்சிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்ட கையோடையே கொத்தமல்லி தலையும் இதுலேயே எண்ணெயிலேயே போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் அடுப்பை சிம்மில் ஆக்கிட்டேன். இந்த டைம் சந்தகையை நல்லா இப்படி உதுத்து வச்சுருந்தாலும் சரி, இப்போவே தெரிகிறவங்க அப்படியே உதுத்து போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்பீடாக செய்ய தெரியாதவங்க கீழே வச்சே உதுத்து வச்சுக்கலாம். இந்த டைம் நான் 1 லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிருப்பேன். ரொம்ப ஈஸிங்க. வீட்டிலலாம் எந்த விசேஷம் வந்தாலும் இந்த சந்தைன்னு சொல்கிறது வேகமாக நம்ம நேரத்துலேயே செஞ்சு வச்சிட்டோம்னா, அது மாதிரி டிஃபனுக்கும் கூட நம்ம லஞ்சுக்கு கூட எடுத்து பிடிக்கிறவங்க எடுத்துக்கலாம். லெமன் சந்தகை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்லா சூடு வரணும். இதில் நம்ம இப்படி தாளிக்கிறோமல்லவா, ரொம்ப குழையாமல் நல்லா சூடு வரணும். நான் சந்தகை புழிஞ்சு 1/2 மணி நேரம் கழிஞ்சு தான் தாளிச்சிருக்கிறேன். நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. ரெடிமேடு வாங்கி செய்கிறவங்களும் நல்லா ஆற விட்டுட்டு செய்யுங்க, அப்போ குழஞ்சி போகாது. இப்படி உதிரியாக வரணும் சந்தகை. ரொம்ப நல்ல ஒரு டிஃபனுங்க. ஒர்க் பண்ணுறவங்களாம் லீவ் அன்னைக்கு இப்படி நம்ம ரெடிமேடு வாங்கி செய்யாமல் மாவு அரைச்சி கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க, தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். வாங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.